இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன், நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன், அந்த விஷயங்கள் மட்டுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, நம்ம அங்கங்கே சில பொருட்கள் விட்டுருப்போம். அதை எடுத்து வைக்க மறந்துருக்கலாம், இல்லைனா சரி அப்புறமா எடுத்துகிட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சோம்பேறித்தனத்தால் விட்ட விஷயங்களெல்லாம் நான் இப்போ வந்து ஏற கட்டிகிட்ருக்கேன். எப்போவுமே பாக்ஸ் அது மாதிரி நான் போட்டு வச்சுருவேன். அந்த பாக்ஸில் வந்து என்னுடைய பொருளெல்லாம் நான் அடுக்கி வச்சுருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேபிள் அதுதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே பெட்ரூமில் வந்து ஒரு சின்ன டேபிள் இருக்கும். நம்ம வசதிக்கு ஏற்ப நம்ம எல்லா ரூம்லேயும் டேபிள் போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம லிவிங் ரூம்லேயும் போட்டிருக்கோம், கிச்சன்லேயும் போட்டிருக்கோம், பெட்ரூம்லேயும் கண்டிப்பாக கார்னர் டேபிள் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். சில பேர் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய வீட்லேயும் வந்து இந்த குட்டி டேபிள் வந்து நான் வச்சுருப்பேன். என்னுடைய பெட்ரூமில் அந்த விண்டோ பக்கத்தில் அந்த டேபிள் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அதனால் அந்த டேபிள் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து எங்களுடைய புக்ஸு, டைரி எல்லாமே அதில் இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் வீடியோ வந்து முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா வீடியோ வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் வந்து ஒரு ரூம் க்ளீன் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருக்கிடுவேன். பெருக்கி அதாவது செல்ஃப்லலாம் தட்டாமல் இருக்கும்போது கீழே இருக்கிற குப்பைகள் அப்புறமா அந்த டஸ்ட் எல்லாமே நான் பெருக்கி ஃபஸ்ட்டு டைம் வந்து பெருக்கி அள்ளிடுவேன். அதுக்கு அடுத்தது செல்ஃபு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண பிறகு ஒட்டரெல்லாம் அடித்த பிறகு இருக்கிற டஸ்ட்டை திரும்ப தனியாக ஒரு வாட்டி பெருக்குவேன். ஒரு ரூமை வந்து கண்டிப்பாக நான் 2 வாட்டி பெருக்குவேன். பெருக்கி முடித்த பிறகு கண்டிப்பாக நான் எப்போவுமே பண்ணுற ஒரு விஷயம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். பண்ணின பிறகு உட்காந்து செய்கிற வேலைகளெல்லாம் பொறுமையாக நான் உட்காந்து செய்வேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் என்னுடைய ஃபேஸ் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் நான் எப்போவுமே அதான் யூஸ் பண்ணுவேன். டவுல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா நம்ம ரூமில் இப்போ ஃபேன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூச்சை நல்லா விட்டுறேன். எப்போவுமே நான் பெருக்கி முடித்தோடனே எனக்கு வந்து அந்த டஸ்ட் அலர்ஜி சொல்லுவாங்க பார்த்திங்களாங்க, அது அதிகமாகவே இருக்கும். நம்மக்கிட்ட வேக்கம் கிளீனரும் இருக்குது. வேக்கம் கிளீனர் வந்து நான் அடுத்த 2வது வாட்டி பெருக்கோன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அப்போ தான் வேக்கம் கிளீனர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி தொடப்பத்தை வச்சு சும்மா மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நான் பெருக்கி எடுத்துருவேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய ஸ்கின் எப்படின்னா, நான் பெருக்கி முடித்த பிறகு எனக்கு கொஞ்சம் அரிப்புத்தன்மை என்னுடைய முகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் நான் எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கு அடுத்தது தண்ணி தாகம் நல்லாவே எடுத்துச்சு. அதனால் நான் தண்ணி குடிச்சிட்ருக்கேன். தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் இப்போ குடிங்க அப்போ குடிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு தாகம் எடுத்தால் நீங்கள் நல்லாவே தண்ணி குடிக்கலாம், ரொம்ப நல்லது. ஒரு வேலை செய்யும்போது நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளை எப்படி மோட்டிவேஷன் பண்ண முடியும், அந்த விஷயமெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைன்னா அப்பா வந்துட்டு செய்கிற மாதிரி தோணும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, முன்னாடி இருக்கிற முடிக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து அதை வந்து நான் கிளிப் வந்து போட்டிருக்கேன். மிச்சம் எதுவுமே அவ்வளோவாலாம் நான் பண்ணலை. அதுக்கு அடுத்தது முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அது நம்ம துணி தாங்க. நம்ம துணியெல்லாம் துவைச்சிருவோம், காய போட்டு எடுத்துருவோம். ஆனால் அதை மடித்து வைக்கிறதுல நான் உண்மையை சொல்ல போனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குதா எனக்கு. ஆனால் நினச்சா மடித்து வச்சிடலாம், ஆனால் அது வைக்கவே மாட்டோம். சரி கொஞ்சம் தானே இருக்குது, நாளைக்கு துவைச்ச பிறகு அதை சேர்த்து நம்ம மடிச்சிக்கலான்னு அப்படியே விட்டுருவோம். அது என்னென்னா நம்மளுக்கு பல்காக ஆகி துணி நிறைய இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் பேக்கில் நான் எப்போவுமே என்ன வச்சுருப்பேன்னா என்னுடைய கிச்சன் டவல்ஸ், அப்புறமா ஏப்ரான், டேபிள் கவர்ஸ் அது மாதிரி இருக்கிற எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பேக்குள்ளே மடித்து வச்சுருவேன். பேக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியும், ஆனால் நான் அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 30 டவல்ஸ் அது மாதிரி வச்சுருக்கேன். நான் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேனோ அது மாதிரி டவல்ஸ் எல்லாமே நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். டவல்ஸ் எல்லாமே நான் அதுக்குள்ளே வச்சுட்டேன்னா எனக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். அப்புறமா பாட் ஹோல்டர் அது எல்லாமே நான் அதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். துணியை பொறுத்தளவு நான் எப்படின்னா மடித்து எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சுருவேன். வச்ச பிறகு தான் அப்புறமா நான் அடுக்குவேன். ஏன்னா நம்ம அடுக்கிக்கிட்டே ஒன்றா நம்ம பீரோவில் வைக்கிறது இல்லைன்னா செல்ஃபில் வைக்கிறதுனா அது வந்து வேலை வந்து நம்மளுக்கு அதிகமாக நேரத்தை வந்து செலவிடுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணணுன்னா மடித்து அந்தந்த இடத்துல அதாவது செட் பண்ணி வச்சுட்டு நம்ம உள்ளே எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷர்ட்டு ஒரு பக்கம், டிஷர்ட் ஒரு பக்கம், லெகின்ஸ் ஒரு பக்கம், என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஷர்ட் ஒரு பக்கம், அவருடைய ஜீன்ஸ் பேண்ட் ஒரு பக்கம், என்னுடைய குர்த்தி ஒரு பக்கம், என்னுடைய ஷால் ஒரு பக்கம், என்னுடைய புடவை ஒரு பக்கம் அப்படி மடித்து வச்சுட்ருக்கேன். இந்த புடவை இப்போ ஒரு பாக்ஸ் வந்து நான் போடுவேன். அந்த பாக்ஸ் வந்து என்னென்னா ஒன் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ட்ரெஸ்ஸு எங்கேயுமே வெளியில் போயிருக்க மாட்டோம். நம்ம வீடியோ எடுக்கிறனால நான் வீடியோக்காக யூஸ் பண்ணுறேன் என்னுடைய சாரீ இல்லைனா ஒன் டைம் யூஸ் பண்ண இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against. ஒரு வேலை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம டயர்டாகும். டயர்டாகிட்டால் நம்மளால் அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது. நானும் கொஞ்சம் டயர்டாகிட்டேன், எனக்கு கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் வந்து ஒரு காஃபி, அப்புறமா 2 பெட் ரோஸ்ட் வந்து பண்ணேன். அப்புறமா பெரிச்சப்பழம் ஒரு 5 எடுத்திருந்தேன். அதை நான் சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக வேலை செய்யலான்ட்டு இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடித்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய பீரோவில் வந்து துணி அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பீரோவில் அங்கங்கே துணியை பார்த்து நம்ம அடுக்கி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பீரோன்னு சொல்லுவீங்களா, கபோர்டு சொல்லுவீங்களா, இல்லைன்னா கேபினெட் சொல்லுவீங்களா, எது சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பீரோ தான் சொல்லுவோம். அந்த பீரோவில் வந்து இப்போ துணி வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நான் வந்து டிஷர்ட் தனியாக, ஷர்ட் தனியாக, லெகின்ஸ் தனியாக, குர்த்தி தனியாக எல்லாமே நான் தனித்தனியாக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கலைக்காமல் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தோன்னே இந்த ட்ரெஸ் நம்ம போடலான்னு செலக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் என்னுடைய பீரோ ஆர்கனைசேஷன் வந்து நான் அப்படி தான் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான வேலை நான் செஞ்சிட்ருக்கேங்க. அதாவது தையல் பிரிஞ்ச துணி, அப்புறமா சில துணி வந்து கிழிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம தைக்காமல் விட்டுருப்போம். அப்படி இருக்கிற துணி எல்லாமே அந்த ஒயிட் கலர் பேக்கில் வந்து நான் அடுக்கி வச்சுட்டேன். எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக ஒன்று எடுத்து தைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் அந்த ஒயிட் கலர் பேக்லேயே ஃபுல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது எனக்கு பின்னாடி இருக்க அந்த ட்ரங்க் பெட்டியில் வந்து என்னுடைய நைட்டி, என்னுடைய ஸ்கர்ட் எல்லாமே எப்போவுமே அதில் தான் வச்சுருப்பேன். எனக்கு பீரோலையும் கொஞ்சம் மெடை பத்தாதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பெட்டிக்குள்ளே தான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே இருக்கும், எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பீரோலையும் துணியெல்லாம் அடுக்கி முடிச்சாச்சு. நம்ம துணி அடுக்கி முடிச்சிட்டாலே நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்சதுன்ட்டு ஒரு நிம்மதி வருங்க. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது. என்னுடைய ஓப்பன் செல்ஃபில் தான் நான் என்னுடைய சீப்பு, என்னுடைய பவுடர், என்னுடைய பர்ஃப்யூம், என்னுடைய வாட்ச், என்னுடைய கிளிப்பு, என்னுடைய ஹேர் பேண்டு எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருப்பேன். அதை வந்து இப்போ ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். அடிக்கடி கலைஞ்சு போகிற ஒரு இடம் இது தான். ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தேடுவோம், இல்லைனா ஏதாவது அர்ஜென்ட்டில் அப்படியே கழிச்சு போட்டுருவோம். இது வந்து எப்படின்னா ஓப்பனாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. நான் இதை அரேஞ்ச் பண்ணவே இல்லை, கழிச்சு போட்டுகிட்டே இருந்தேன். ஒரு சேஃப்டி பின் எடுக்கிறதுலேருந்து, எண்ணெய் எடுக்கிறதுலேருந்து கண்டிப்பாகவே கலைஞ்சு போயிடும். அதை வந்து நான் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு இடம் வந்து எப்போவுமே ஒரு என்ன சொல்லலாம், அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு இடம் தான் இது. அதனால் ரொம்ப கலைஞ்சி போச்சு. அதை வந்து இப்போ நான் அடுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய தைலம், அப்புறமா என்னுடைய க்ரீமும் நான் அங்கே தான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதையும் அடுக்கி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க.
என்னுடைய க்ளீனிங் வீடியோ வந்து கொஞ்சம் முடிஞ்சிடுச்சு. அதாவது பெட்ரூமில் வந்த பிறகு நம்ம கண்ணில் தென்படும் பார்த்திங்களா, அந்த பொருட்களெல்லாம் இறக்கிட்டியாச்சு. துணி கிடக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சொன்னோம் பார்த்திங்களா, நம்ம ரெடியாகி வர்றதுக்கே முக்கியமான காரணம் வந்து நம்ம பெட்ரூம் தான். அதில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எண்ணெய் டப்பா, பவுடர் டப்பா, சீப்பு, ஹேர் கிளிப்பு, பேண்ட் எல்லாத்தையுமே எடுப்போம், அப்படியே கழிச்சு போட்டுருவோம். அதை மெயினாக அடுக்கி வச்சேன் நான். ஏன்னா அந்த செல்ஃப் க்ளீனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கே கொஞ்சம் லுக் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு DIY தான் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து பாட்டில் வந்து 10 rupees நான் கடையில் வாங்கினேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப நாள் அதாவது நம்ம ஏதாவது மணியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், ட்ரெஸ்ஸில் இந்த மணியெல்லாம் விழுந்துருக்கும் பார்த்திங்களா, அந்த மணியெல்லாம் இதுக்குள்ளே போட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ₹1 ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வாங்கினது கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக, அது உள்ளே போட்டு இப்படி ஒரு சூப்பராக ஒரு டெக்கரேஷன் பாட்டில் வந்து நான் செஞ்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அழகாக இருக்கான்ட்டு. என்னை பொறுத்தளவு ஒரு க்ளீனிங் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, நம்ம வீடு சின்னதோ பெருசவங்க, நம்ம வச்சுக்கிறது தான் நம்ம வீடு, அவ்வளோதான். நம்ம சமைக்கிறது தான் சமையங்கிற மாதிரி இதுக்கு ஒரு தாரக மந்திரம். நம்ம வீடு நம்ம எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து செஞ்சாலே போதும். நம்ம வீடு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து க்ளீனிங் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கணும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனலுடைய ஒரு மெயின் கண்டென்ட்டே ஆர்கனைசேஷன் க்ளீனிங் வீடியோ தான், டெக்கரேஷன் கூட. அது மாதிரி உங்களுக்கு வீடியோனா வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் நிறைய தங்கச்சிங்கள் வந்து கேட்டிருக்காங்க ஆர்கனைசேஷன் DIY வீடியோலாம் போடுங்கன்ட்டு. நான் தொடர்ந்து போடுறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது மாதிரி ஒரு வீடியோ வீக்லி 1 time வேணும்னா சொல்லுங்கள். நான் அது வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆர்கனைசேஷன் வீடியோலாம் போட்டுட்டு இருந்த சேனல் தான். அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா DIYயில் வந்து இந்த விச கற்பூரத்தை நான் வந்து தொங்க விட்ருக்கேன். வீரப்புல்லாக நல்லா ஒரு வாசனையாக இருக்கணுன்ட்டு. இது வந்து நம்ம வேஸ்ட்டாக இந்த பழமெல்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதிலேருந்து நான் அந்த பையை எடுத்து அதுக்குள்ளே விச கற்பூரம் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது க்ளோரி ராகவன். பாய் பாய். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலனாலும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஐடி நேம் வந்து க்ளோரி சுபாஷினி. அதில் நிறைய போஸ்ட் போட்டுட்ருக்கோம், செக் பண்ணுங்கள். பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப